ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்டது? இழப்பிலும் சந்தோஷம், நிந்தைக்கு மத்தியிலும் சந்தோஷம், தோல்வியிலும் சந்தோஷம். எல்லாவற்றையும் இழந்து நான் நின்றாலே என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவரே, இழப்புகளுக்காக ஸ்தோத்திரம், நிந்தைகளுக்காக ஸ்தோத்திரம், தோல்விக்காக ஸ்தோத்திரம், உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம், பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், அவமானத்திற்காக ஸ்தோத்திரம். இதற்கு மத்தியில் நீர் என்னோடு இருக்கிறபடி நான் மகிழ்ந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதித்து மகிழ்வது. இது சாதாரணமா எல்லாருக்குள்ள வர முடியாது. உலகத்தை நேசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த சந்தோஷம் வராது. இயேசுவை மட்டும் நேசிக்கிறவர்களுக்கு தான் இந்த சந்தோஷம் வரும். வெறும் உலக காரியத்திற்காக ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு இந்த சந்தோஷம் வராது. எனக்காக மரித்தவர், எனக்காக ரத்த சிந்தினவர், எனக்காக தன்னை பலியாய் கொடுத்தவர், அவருக்காக, அவர் மேல நான் அன்பு வைத்து அவருக்குள்ளே களி கூறுகிறேன். அவருக்காகவே அவரை நேசிக்கிறவர்கள். உலக ஆசீர்வாதத்துக்காக அல்ல, சுகத்துக்காக அல்ல, எக்ஸாமிலே மார்க் கொடுப்பார் என்பதற்கு அல்ல. என்ன நடந்தாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். எல்லாத்தையும் நான் இழந்தாலும் என் ரட்சகருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன். அப்ப இழப்பிலும் தேவனுக்குள்ளே மகிழ்ந்திருப்பது